ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் ஜோதிட கலையரசர் திருமிகு ஆதித்யகுறிச்சி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு திருமணம் சம்பந்தப்பட்ட பதிவு. எனது மேன்மைமிக்க ஆசான் அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும குழு கோட்பாட்டின்படி தான் ஜாதகத்தை நான் பார்க்குறேன். என்கிட்ட பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள், வெளிநாட்டில் உள்ளவர்கள் அறிவார்கள். ஒரு முறை பார்த்தால் அடுத்த முறை பார்ப்பார்கள். குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்ப்பார்கள். நான் சொல்லாமலே ஜாதக பலன்கள் இதில் இருக்குது. முதல்ல இது எந்த துறை? ஜோதிஷம், ஒளியியல். ஒளியை வச்சு தாங்க ஜோதிடம். ஞானிகள் சுபக்கிரகங்கள் பாவக்கிரகங்கள் பிரிச்சிருக்காங்க. சுபக்கிரகங்கள் தருவது சுபத்துவம், பாவக்கிரகங்கள் தருவது பாவத்துவம். ரெண்டும் கலந்துச்சுன்னா சுபத்துவ பாவத்துவம். இது சிம்பிளான விஷயம். இது ரொம்ப பேருக்கு புரியலையே, என்ன செய்வது? இப்ப உறுதியா சொல்றேன், கிரக பாவ சுபத்துவ பாவத்துவத்தை தான் பலன்கள் இருக்கு. நீங்க எந்த முறையில பார்த்தாலும் சரி, பாவத் பாவ முறை, சார முறை, எந்த முறை பார்த்தாலும் அந்த கிரகம் என்ன தருங்கிறதுக்கு ஸ்தான பலம் இருக்குல்ல, அதோடைய ஒளித்திறன் இருக்குல்ல, இதுதான் சுபத்துவ பாவத்துவம். இந்த சுபத்துவ பாவத்துவத்தை மனசு, அதாவது அது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே அதுலதான் பாக்குறாங்க. இது ஒரு விசித்திரமான வேலை. ஆக திருமணம் சம்பந்த பதிவு தான் இப்ப சொல்ல போறேன். இந்த ஜாதகி இந்தவங்களுக்கு 63 வயசு இப்ப நடக்குது. திருமணமே இல்லை. அப்ப திருமணம்னா எதை பார்க்கணும்? முதல்ல லக்னம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும். 7ஆம் இடம் திருமண உறவு, 3ஆம் இடம் போகம், 12 சயனம், 11 காமத்திரிகோணம் சொல்லுவாங்க. இந்த அமைப்புலாம் இருந்து நல்லபடியா இருந்தா தான், அதாவது இருள்தன்மை இல்லாம ஒளியோடு இருந்தால் கண்டிப்பா திருமணம். நான் சொன்ன இடங்கள் லக்கணம் 7ஆம் இடம், 8 கிரகங்கள்லாம் 2ஆம் இடத்தை பார்க்கும். சில சமயங்களில் ராசிக்கும் பார்க்கணும். லக்கணமும் ராசி ஒன்றானா தோஷங்கள் 2 மடங்கு வரும். லக்கண வேறு ராசினா லக்கண ராசிக்கு தோஷங்கள், லக்கணத்துக்கும் ராசிக்கும் இந்த 2ஆம் இடம், லக்கணம் 7ஆம் இடம், 3 12 11ஆம் பாவம், சுக்கிரனுடைய நிலை, இதை பூரா பார்த்தா திருமணம் அவருக்கு ஆகுமா, திருமணமாகி அதை அவஸ்தப்படுறாரா, நல்ல வாழ்வு வாழ்றாரான்னு அழகா சொல்லிடலாங்க. இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட கிரக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகள் அடங்கிய சூட்சும குழு கோட்பாடுகள் அடங்கிய மனித வாழ்க்கை தேவையான கல்வி, உயர்கல்வி, அதன் தரம், திருமண வாழ்வு அதன் தரம், திருமண வாழ்வு அது தரம் நடக்கும்னு சொல்லிடலாம். திருமண வாழ்வின் தரம், அவங்களுடைய சம்பாத்திய திறன், வெளிநாடு சொல்லலாமா, அதிர்ஷ்ட அமைப்புல உழைக்காமலே பணம் வருமா, உழைச்சுதான் கஷ்டப்படுவாரா, உழைச்சும் சரியா வரலையா, பணம் வர அவ்வளவு திருப்தியா இல்லையா, உழைத்து திருப்தியோட பணம் பெறுகிறாரா, உழைத்து எல்லாமே வீணா போகுதா, உழைக்காமலே அவர் செல்வம் சேர்றாரா, நோய் இருக்குதா, நோய் எப்ப வரும், எப்ப தீரும், இப்படிப்பட்ட விஷயங்கள் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் இருக்கு. பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த சேனல் வரும். இன்னும் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் பார்க்க வேண்டும் என்றால், திருமணம் மட்டுமல்ல எந்த ஒரு விஷயமானாலும் திரையில் தெரியக்கூடிய 90 80 57 13 70ங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கட்டண முறையில் மட்டும் வாட்ஸ்அப் அனுப்புங்க. ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி ஆன்லைன்ல வாட்ஸ்அப் கால்லையோ நார்மல் கால்லையோ தெளிவாக பேசிக்கலாம். கிரக விளக்கத்தோட பலன் சொல்றேன். கிரக விளக்கத்தோடு ஏன் சொல்லணும்? ஒரு சம்பவம் இப்ப நடக்கும் சொல்றதால ஏன் நடக்கும், எதனால் நடக்கும் போது ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை வரும். ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை வரும். இப்ப டாபிக் உள்ள போவோம். இவருக்கு ஏன் திருமணம் இல்லை? இப்ப 63 வயசு ஆகுது இந்த அம்மாவுக்கு. 3/6/1962 9:32 காலையில பிறந்திருக்காங்க. ஜனனகால தசா இருப்பு சாரம் ஜாரம் சொல்றாங்களே, சாரம் எதுக்கு? சந்திரனுக்கு மட்டும். ஏன்னா தசாபதி இருப்பு, தசாபதி நம்ம சம்பவங்களை குறிப்பிடுவது. இந்த பாவத் முறையில பாக்குறவங்க தசாபதியை பார்க்க மாட்டாங்களே. சுபத்துவ பாவத்துவ அமைப்புல பார்த்தா தானே தசாபதிக்கு பார்க்கக்கூடிய அமைப்பு வரும். சாரத்துல அப்படித்தான் சொல்றாங்க. கேபி சிஸ்டம்ங்கிற அவரு மேன்மைமிக்க ஆசான், அதை யாரும் அவரை மதிப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ஆசான் அவர் சொன்ன விதமே வேற, இவங்க புரிஞ்சுக்கிட்ட விதமே வேற. இத்தனை பாவத்தை குறிக்காட்டினா இது நடக்கும்னா, அந்த பாவங்களை கொடுக்கக்கூடிய பாவாதிபதி எப்படி இருக்கும் பார்க்கணும்ல. பாவத்தன்மை இருந்தாலும் ஒண்ணுமே என்ன மட்டும்தான் செயல் வராதுல்ல. இப்ப எந்த விஷயமா இருந்தாலும் கிரகபாவ சுபத்துல தான் நம்ம கால் நினைத்து ஆகணும். இப்ப இவருக்கு செவ்வாய் தசை 5 வருஷம் 3 மாதம் 20 நாள் இருக்கும் பொழுது அடுத்தடுத்து என்ன தசாபதிகள் வருகிறதுன்னு பார்க்கணும்.
தசாபதியை மட்டுமல்ல, அடிப்படையில பார்க்கணும். அடிப்படை வலுக்களை பார்த்துட்டு தான் அப்புறம் தசாபதியை ஒப்பிட்டு பார்க்கணும். இவர் பாருங்க, லக்கணம் கடக லக்கணம், லக்னாவுடைய நிலையை பார்ப்போம். அப்புறம் தான் லக்கணத்தில் குடியிருக்கவங்களை பார்க்கணும். லக்கண அதிபதி அமாவாசை அமைப்பு. சந்திரன் இருக்காருன்னா இருக்காருல்ல, 63 வயசுல உயிர் வாழ்றாருல்ல. லக்னாதிபதி சந்திரன், உச்ச அமைப்பு அமாவாசை, புதன் லேசா வெடிபல்பு மாதிரி கொடுக்குறாரு, சுபத்துவத்தை கொடுக்குறாரு. இவ்வளவுதான். சரி, அடுத்த லக்கணத்துக்கு வருவோம். லக்கணத்துல ராகு கிட்ட 11 டிகிரியில் இருக்கு. அதுலயும் ஒரு சூட்சுமம், லக்கணத்துக்கு விலகி இருக்கா கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். இருக்காரு. சனி செவ்வாய் ஒரு பாவத்தை பார்க்கக்கூடாதுங்கிறது பொதுவான விதிங்க. கடக லக்கணத்துக்கு யோகர்னு நம்ம எடுக்கிறோம். செவ்வாயுடைய பல முகங்கள் பன்முகங்கள் எந்த விதத்தை அவர் தடை பண்றாருங்கிறத அப்படி எடுத்துக்கிறணும். செவ்வாய் 10ல் தைரியமான ஆள் தான். நான் சொன்ன விஷயங்கள்லாம் முதல்ல அவருடைய குணங்கள் எல்லாமே சொல்லுவேன்ல. தைரியமான பிராப்தம் இல்லைன்னு எடுத்த உடனே இங்க இருந்து லக்கணத்தை பார்க்குது. சனியும் கேரோட சேர்ந்திருக்காரு. சனி சூட்சுமவுல இங்கே உண்டு. ஏன்னா சனி லக்கணத்தை பார்க்குது. இந்த அம்மா சனியின் குணங்கள் இல்லவே இல்லைன்ட்டாங்க. அது எப்படி சொன்னேன், சூட்சுமவுல கேது. ஆனாலும் திருமண தோஷம். 7ஆம் இடத்துல சனி இருந்துட்டாலே கல்யாணம் நடக்காதா? அப்படி இல்லை, எல்லா பாவங்களையும் பார்க்கணும். அதுக்கு தானே ஒரு மந்திர சொல்லியிருக்காரு குருநாதர். பாவகம், பாவகாதிபதி, காரகம். பாவகத்தின் ஒளித்தன்மை, காரகத்தின் ஒளித்தன்மை, பாவக அதிபதியுடைய ஒளித்தன்மை. திருமணம்னா சுக்கிரன் வீடுகளை பார்க்கணும். பாவக சுத்துவம், பாவக பாவத்துவம், இப்படிலாம் அமைப்பு. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் 3 விஷயங்கள். இதுதான் எனக்கு தடுமாறுறோம். நம்ம இந்த 3 விஷயத்தையும் பார்க்கும்போது அதோடைய சதவீதத்தை இருள் சதவீதமா சுப விஷயமா சதவீதத்தை பார்த்தோம்னா பலனை சொல்லிட்டு போயிடலாம். அப்ப சனியும் செவ்வாயும் போது இவங்களே லக்கணமே தடுமாறுது. அடுத்து 2ஆம் பாவத்தை பார்க்கணும். முதல்ல 2ஆம் பாவத்தை அதிபதியை பார்க்கணும். அப்புறம் தான் 2ஆம் வீட்டுல என்ன விழுகுது, யார் உட்காந்துருக்கான்னு பார்க்கணும். 2ஆம் அதிபதி அமாவாசை அமைப்பு. மறுபடியும் நல்லா கவனிங்க, அமாவாசை அமைப்பு. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சொத்துக்கள் அந்த அம்மாவுக்கு இருக்கு. 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது. 2ஆம் இடத்தை குரு பார்த்தாலே கல்யாணம்னு எடுத்துடக்கூடாது. அதுக்கு தான் மந்திர சொல். பாவகம், பாவகாதிபதி, காரகம் 3 விஷயத்தையும் பார்க்கணுங்கிறது. அடுத்து பாருங்க, 3 சொல்றோம்ல. 3ஆம் அதிபதி அமாவாசை, 12ஆம் அதிபதி அமாவாசை. சரியா? சரி, இங்க சுக்கிரன் இருக்கு. 12ஆம் இடம் இருக்கிறதுக்கு வீடு இருக்கு, சௌரியமா இருக்காங்க. அவ்வளவுதான். சுக்கிரனை குரு பார்த்துல ஒரு கல்யாணம் சொல்லிடக்கூடாது. எப்படி பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. ஒரு விஷயத்த சொல்ல நடக்காதுங்க. 12ஆம் அதிபதி என்ன அமாவாசையா போயிட்டாருல்ல, முதல்ல அதிபதி தானே பார்க்கணும், அப்புறம் தானே இருக்கிற இடத்தை பார்க்கணும். இப்படி அமைப்பு. ஒரு விஷயம்ங்க, ஒரு லக்கணத்துக்கு பொதுவானது பாக்கியஸ்தானம். எல்லாமே நாமே நமக்கு பாக்கியம், நோய் இல்லாம இருக்கிறது. தாய் பாக்கியம், தந்தை பாக்கியம், சகோதரன் பாக்கியம், தாய்மாமன் பாக்கியம், மனைவி பாக்கியம், அத்தனையும் பாக்கியம் தானே. வீடு பாக்கியம், கல்வி பாக்கியம். பாக்கியாதிபதி தடுமாறக்கூடாது. இதுல மெயினா பாருங்க, பொதுமக்கள் நல்லா சிந்திங்க. இந்த ஜோதிட பலன்கள் எதுல இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணருங்க. லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி 8க்கு போறாருங்க. பாக்கியத்துக்கு 12ன்னு எடுத்துக்கிறீங்க. எப்போதுமே மறையக்கூடாது. 6-12 பாவங்கள் வரக்கூடாது. 8ல இங்க அதாவது பாக்கியாதிபதி 8க்கு வராது. 8 இருக்கும்போது ஆணில கொடுக்கும். சில இந்த ஜாதகத்தை வச்சு 6 வீடியோக்கள் போடலாம், ஒவ்வொன்றா தர்றேன். அப்ப பாக்கியாதிபதி பாக்கியத்துக்கு 12ல போய் அந்த இடத்த சனியும் பார்க்குது. 2 அடிபடுது பாருங்க. பாக்கிய ஸ்தானமும் அடிபடுது, பாக்கியாதிபதியும் அடிபடுகிறார், பாக்கிய ஸ்தானம் அடிபடுகிறது. இதுலயே எல்லாமே வந்துருமே. இதையும் நம்ம எடுக்கணும். அடுத்த ராசிக்கு நம்ம பார்க்கணும். சில நிலைகள் ராசிக்கும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. ராசிக்கு 2ஆம் அதிபதி அமாவாசைக்குள்ள இருக்காரு. முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு பாவகம் இடத்துல அந்த அதிபதியத்தை முதல்ல பார்க்கணும். வீட்டுக்காரர், அப்புறம் தான் மற்ற விஷயங்கள். வீட்டுக்காரர் சரியில்லைன்னு தடுமாறும். அங்க ஒருத்தர் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்ப நம்ம அந்த இடத்த அதிபதியத்தை நம்ம பார்க்கணும். என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன். சில விஷயங்களை வளர்த்து கொடுக்கும், அவ்வளவுதான். இப்ப ராசிக்கு 2ஆம் அதிபதி, ராசிக்கு 7 பாருங்க. ராசிக்கு 7ஆம் அதிபதி 7க்கு 6ல மறைஞ்சு அந்த வீட்டையை செவ்வாய் பார்க்கிறாரு அப்படிங்கிற அமைப்பு. சரியா? இதுதான் அமைப்பு. முதல் லக்கணம் நல்லா இருக்கணும். யாரா இருந்தாலும் சரி, ஆண்டியா இருந்தாலும் அரசனா இருந்தாலும் இந்த அமைப்புல. இப்ப தசாபதிகளை பார்க்கணும்ல. தசாபதிகள் சுக்கிர தசை வந்துச்சுன்னா திருமணத்தை ஏதோ பேருக்கு என்னுடைய உறவினர் 40-45 வயசுல
ஒரு ஊர்ல கட்டி கொடுத்தாங்க. குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்த உடனே மனக்கசப்புல வந்ததுதான். அடுத்து வாழ்வே இல்லை. 1 வருஷம் குழந்தை பெறும் வரைக்கும் வாழ்ந்தாங்க. அற்புதமா அவங்க ஜாதகம் இல்ல. கண்டிப்பா இந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கும். இதை காட்டிலும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். எல்லா கதவும் அடைச்சா எதுவும் இல்லை. ஒரு கதவு திறந்தா சில நிகழ்ச்சிகள் அப்படிங்கிற அமைப்பு. இப்ப தசாபத்தியில பாருங்க, செவ்வாய் தசைக்கு பிறகு செவ்வாய் தசை நடந்திருக்கு. ராகு சொல்லவே வேணாம். குரு இருக்காங்க, சாப்பிடுறாங்க. சனி சொல்லவே வேணாம். இப்ப புதன் தசை இருட்டு. அப்ப அவயவ தசை இதான கர்மா. ஆமா, அவயவ தசை தொடர்ச்சியா நடக்குதுங்க. பிரயோஜனம் இல்லை. சொன்னதுதான் திருமண வாழ்வு இல்லை அப்படின்னு அழகா சொல்லலாம். கிரக பாக சுபத்துவம் வேற எங்கேயும் இப்படிதான் தொட வேணாம். நேர தொட்டா போதும். லக்கணத்துக்கு தான் எல்லாமே. அதை கண்டுபிடிச்சிடலாங்க. 2ஆம் இடத்தை பார்க்கணும். 2ஆம் அதிபதி 2க்கு என்ன காரகமோ அதை பார்க்கணும். இப்ப 2ஆம் வருமானம்னா குருவை பார்க்கணும். 2ஆம் இடத்தை பார்க்கணும். ராசிக்கு 2 பார்க்கணும். லக்கண குருவை பார்க்கணும். ஜாதகத்துல பிராப்தம் இருக்கணும். பலன் சொல்லி வரும். இதெல்லாம் விட்டுட்டு எங்கெங்கேயோ சுத்த வேணாம். கிரகபாவ சுபத்துவ பாவத்துப்படி பலன்கள் உங்களுக்கு சொல்லப்படும். தேவைப்பட்டால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கட்டண முறையில் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோ, நிறைய பயனுள்ள வீடியோக்கள் அடுத்தடுத்து வரும். நன்றி, வணக்கம்.